வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவலை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது எடப்பாடி பழனிசாமியை மக்கள் கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் உலா வருகிறது. அதாவது தமிழக மக்கள் 1000ற்கு ஆசைப்பட்டு 1500 விட்டுவிடவில்லை. வளர்ச்சிக்கும் விடியலுக்கும் ஆசைப்பட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு கை கொடுத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை ஒரு விவசாயி என்று மார்த்தொட்டி கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி வேளாண் சட்ட மசோதாவிற்கு மக்களவையில் தலையாட்டிய நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சிருக்கிறாங்க. பழனிசாமிய மக்கள் நிச்சயம் கைவிட்டு விட்டார்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை கெடுக்கும் நீட் தேர்வை எதிர்க்க திறனையற்ற அரசை கையில் வைத்துக்கொண்டு மக்களை கைவிட்டு விட்டார். இதனால் மக்கள் தற்பொழுது எடப்பாடியை கைவிட்டு விட்டார்கள். சிறுபான்மையின மக்களின் நண்பன் என சொல்லிக்கொண்டு குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தவர்களை மக்கள் நிச்சயம் கைவிட்டு விடுவார்கள். பேரறிஞர் அண்ணாவின் பெயரை கொடியிலும் கட்சியிலும் பெயரிலும் தாங்கிக் கொண்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்த துரோகிகளை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். பாஜக மற்றும் RSS முதலாளிகளின் கைப்பாவையாக செயல்பட்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்த அடிமைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் உங்கள் கள்ள கூட்டணியை கைவிட்டு விட்டார்கள் மக்கள் என்பதை தேர்தல் முடிவின் பொழுது தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு எடப்பாடி அவர்களுடைய தரப்பில் இருந்து தக்க பதிலடி வழங்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.